கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய தூய பாதத்தண்டையிலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கு பாராட்டி இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த நாளிலும் நம்முடைய தியான நேரத்திற்கு முன்பதாக இறைவனுடைய ஆட்கொள்ளுதல் நம்மில் காணப்படும்படியாக நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய வழிநடத்தலுக்காகவும் ஆவியானவருடைய துணைக்காகவும் நாம் சற்று நேரம் ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிழ்ப்படுவதாக. இந்த நாளிலும் தேவரீர் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்து தியானிக்க இருக்கக்கூடிய வேத பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உங்களுடைய வல்லமையினால் தேவரீர் நாங்கள் இடைக்கட்டப்பட்டு உங்களுடைய ஆவியின் துணை கொண்டு தேவரீர் நீர் இந்த நாளில் பாராட்டக்கூடிய வேதத்தின் பகுதியை நாங்கள் நன்றாக அறிந்து உணர்ந்து அதன்படி வாழ்வதற்கேற்ற பலனை பெற்றவர்களாக கடந்து செல்ல எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக உங்களுடைய பாதத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். உங்களுடைய பாதத்தில் படைத்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றவர்கள் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமென், ஆமென். தாவீது மற்றும் சாலோமோனின் நாட்களுக்கு பின்பாக, அவருடைய ஆளுகைக்கு பின்பாக இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்பட்டு போனது. 10 கோத்திரங்கள் அடங்கிய வடதிசை ராஜ்யங்களாகவும் 2 தேசங்களை உள்ளடக்கி 2 கோத்திரங்களை உள்ளடக்கிய தென் திசை ராஜ்யமாகவும் அது பிரிந்தது. இந்த வடதிசை ராஜ்யங்களை தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யக்கூடிய அரசர்கள் தொடர்ந்து ஆண்டபடியினால், தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த ராஜ்யங்கள் அசிரியர்களுக்கு கீழாக அவைகள் அடிமைப்பட்டு போனது. தேவனுடைய பார்வைக்கு நன்மை செய்த அரசர்கள் ஆண்ட தென்பகுதி, 2 கோத்திரங்களை உடைய அந்த தென்பகுதி காணப்பட்டாலும் அந்த ஜனங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக புறம்பே செல்லக்கூடிய மனநிலை பெற்றவர்களாக இருந்தபடியினால் அவர்களும் அந்நிய கரங்களுக்கு கீழாக செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் தானே பெத்துவேலின் குமாரனாகிய யோவேல் எழும்புகின்றான். தேவன் அவன் மூலமாக பேசுகின்றார். யோவேலுக்கு உண்டான தேவனுடைய எச்சரிப்பின் குரலை இன்று நாம் தியானிக்க இருக்கின்றோம். யோவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் வசனம் 1. எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தத்தை முழங்குங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. எக்கால ஊதுங்கள், எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லுங்கள். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தில் தேவன் எவ்வண்ணமாக அந்த இஸ்ரவேல் புத்திரர்களை அவருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மறுபடியுமாக தம்மண்டை கொண்டு சேர்த்தார் என்பதை தர்மியான அதிகாரத்தில் 25வது வசனத்தில் நாம் காண்கின்றோம். இந்த வசனம் என்ன சொல்லுகின்றது? நான்
அனுப்பினதும் உங்களிடத்தில் வந்ததுமான என் பெரிய சேனை உங்களுடைய வாழ்வு ஆதாரங்களை பட்சித்து போடும், அவைகளை அழித்து போடும். இந்த அழிவில் பாதையில் சென்று கொண்டிருந்த தேவனால் அனுப்பப்பட்ட பெரிய சேனையாகிய அவருடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய அழிவை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவர்களிடத்தில் மறுபடியுமாக யோவேலின் மூலமாக பேசுகின்றார். என்ன அழிவை அவர்களுக்கு ஏற்படுத்தினார்? பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இடைவெளி அற்ற தொடர் அழிவு. இந்த வெட்டுக்கிளி வாதை அவர்களுடைய நிலத்தையும் அவர்களுடைய விளைவையும் பட்சித்து போட்டது. Their crops were gone, their harvest were ruined, their year of labor were wiped out. சடுதியில் அவர்களது விளைச்சல், அவர்களது அறுவடை, அவர்கள் அதற்காக பட்ட பாடுகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது. ஜனங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வெறுமையான நிலத்தை பார்த்தார்கள். அவருடைய பண்டகசாலைகளை அவர்கள் பார்க்கும் பொழுது அதில் ஒன்றுமில்லாது இருந்தது. They were only looking at the barren field, and their storehouse was empty. ஒன்றுமில்லாத கிடங்கு, வயல்வெளிகள். தேவனுக்கு பிரியமானவர்களே, வறண்டு கிடந்தது. Each wave brought different levels of destruction. Each attack targeted different areas of their lives. 4 விதங்களில் அவர்களை அணுகிய அந்த வெட்டுக்கிளி வாதையினுடைய பாதிப்பு அவர்களை ஒவ்வொரு அளவுகளிலும் பாதித்தது. 4 முனை பாதிப்பாக அது இருந்தபடியினால் ஒன்றுக்கு அடுத்து ஒன்று அவர்கள் மீது அது விழுத்துக் கொண்டே இருந்தது. அவர்களால் வெளியில் வர முடியவில்லை. மீள்கைக்கு அப்பாற்பட்ட அழிவு. This pandemic was systematic, repeated, devastating, that consumed everything they had in their hands. அந்த அழிவு முறையாக அவர்கள் மீது விழுந்தது. அடுத்தடுத்து அது வந்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்கள் கட்டி எழுப்பிய அவருடைய பொருளாதாரத்தை ஒன்றுமில்லாமல் குலைத்தது. அவர்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்த அந்த விவசாயம் ஒன்றுமில்லாமல் போனது. அவருடைய பண்டக சாலைகள் வெறுமையானது. இஸ்ரவேலை பாழாக்கிய அவர்கள் மீதாக அனுப்பப்பட்ட அந்த வெட்டுக்கிளிகள் வாதை 4 நிலைகளில் அவர்களை அழித்தது, அணுகியது, நெருங்கியது. All these 4 types symbolizes the successive wave of destruction. இந்த 4 விதமான வெட்டுக்கிளிகளுடைய வாதையும் அவர்களை 4 விதத்தில் பாதித்தது.
அவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கும் தொடர்புடையதாக இருந்துச்சு. அந்த அழிவு அது ஒரு வெட்டுக்களுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய வெட்டுக்களுடைய வாழ்க்கையில் அது கடந்து செல்லக்கூடிய பரிணாம வளர்ச்சியை அது சார்ந்திருச்சு. வெட்டுக்கிளிக்கு லைஃப் சைக்கிள்ல 4 ஸ்டேஜஸ் உண்டு. 4 விதமான நிலை: ஹிம்ப், ஹோப்பர், லார்வா அண்ட் அடல்ட் ஸ்டேஜ். லிம்ப் என்று சொல்லக்கூடிய இளம் பூச்சி, ஹாப்பர் என்று சொல்லக்கூடிய தத்து பூச்சி, லார்வா என்று சொல்லக்கூடிய வளர்ப்புழு, ஸ்வாமிங் அடல்ட் ஸ்டேஜ் வளர்ச்சி அடைந்த வெட்டுக்கிளி. இது 4 விதமான அந்த வெட்டுக்கிளுடைய வாழ்க்கையின் கட்டங்களிலும் ஒவ்வொரு கட்டத்திலும் எந்தவித பாதிப்பை அந்த அவருடைய பயிர்களுக்கும் அவருடைய வாழ்வு ஆதாரத்திற்கும் அது சேதத்தை விளைவிக்க முடியுமோ அந்த நிலையில் அந்த 4 விதமான தன்னுடைய வாழ்க்கையில் அது கடந்து செல்லக்கூடிய பருவ நிலையிலும் அவர்களை பாதித்துக் கொண்டிருந்துச்சு. அந்த 4 அடுத்தடுத்து வரக்கூடிய அதனுடைய வாழ்க்கையின் அந்த லைஃப் சைக்கிள்ல 4 விதமான பருவங்களை அது கடந்து வரும். 4 விதமான பருவங்கள் இந்த அவருடைய விளைச்சல் கடந்து வரும். சீசன்ஸ். இந்த 4 விதமான அந்த சீசன்களையும் 4 விதமான அது அடுத்தடுத்து வரக்கூடிய அதனுடைய வளர்ச்சி பருவத்தில் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு கட்டமும் அவைகளை பாதித்துக் கொண்டிருந்தது. நிம்ப் இளம்பூச்சி, சூயிங் லோக்கஸ்ட் என்று சொல்லுவார்கள். அசை போடக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி பெறாத வெட்டுக்கிளி லிம்ப். இந்த நிம்ப் ஸ்டேஜில் உள்ள அந்த வளர்ச்சி பெறாத வெட்டுக்கிளி என்ன செய்யுமா? இட் would be invisible. பார்க்க கூடாத அளவில், பார்ப்பதற்கு முடியாத ஒரு அளவில் அது காணப்படும். பட் இட் வாஸ் வெரி டிஸ்ட்ரக்டிவ். பார்ப்பதற்கு கூட அது புலப்படாத நிலையில் அது இருந்தாலும் மகா பெரிய அழிவை கொண்டு வரக்கூடிய நிலையில் அது செயல்படும். கன்சூமிங் லோக்கஸ்ட் 2வது ஸ்டேஜ். பட்சிக்கும் தவிழ் பூச்சி. இது செடியினுடைய குருத்துக்களை, ஒரு செடியினுடைய வளர்ச்சி அதனுடைய குருத்தில் தான் அமைந்திருக்கும். சரியா இந்த தத்து பூச்சி தமிழ் பூச்சி என்ன செய்யும் என்றால் அந்த வளர்ந்து வரக்கூடிய அந்த பட்ஸ் குருத்துக்களை அது என்ன செய்யும்? வெட்டி எரிந்துவிடும். 3வது கிராலிங் லோக்கஸ்ட், தத்து பூச்சி. வளர்ச்சி அடைந்த முழு வெட்டுக்கிளுக்கு முன்பாக வரக்கூடிய 3வது பருவம். இது தனிப்பட்ட முறையில் அழிவு எதையும் ஏற்படுத்தவில்லை என்றாலும் கூட்டாக வருமா? இட் வில் கம் இன் கேங். ஒன்றுக்கு மேற்பட்டதாக அது வந்து அந்த பயிர் வகைகளை அழித்து போடும். 4வதாக ஸ்வார்மிங் locusts. It is large in size, visible, பார்க்கக்கூடிய அளவில் நல்ல பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு பூச்சாக அது காணப்படும். They come always in massive. Its attack could be massive attack. படையாக அவைகள் வந்து பவுஞ்சாக அவைகள் வந்து அந்த வயல்வெளிகளில் அவைகள் அமர்ந்து அந்த வயலை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடும். 4 பருவத்தை
கடந்து செல்லக்கூடிய அந்த வெட்டுக்கிளி 4 அடுக்கடுக்கான சேதங்களை அந்த வயலுக்கும் விளைச்சலுக்கும் அது ஏற்படுத்தும். Each one of these 4 waves bring a different levels of destruction. 4 பருவங்களை கடந்து வரக்கூடிய அந்த வெட்டுக்கிளி 4 விதமான சேதங்களை அந்த பயிர்களுக்கு அது ஏற்படுத்தும். ஆவிக்குரிய நிலையில இதை நாம் எப்படி பார்க்கின்றோம்? What are the distractions in spiritual life of a people? ஆவிக்குரிய நிலையில் இது எந்த விதமான பாதிப்புகளை ஒரு மனிதனுக்கு கொண்டு வரும்? Chewing locusts, இந்த இளம் புழு பருவத்தில் உள்ள அந்த வெட்டுக்கிளி, they symbolize hidden spiritual decay. கண்களுக்கு புலப்படாத ஒரு மனிதனை அழித்து போடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பூச்சி. Chewing locusts, அசைப்போடும் பருவமா. அது என்ன செய்யுமா? அந்த பயிர்கள் மீதாக அமர்ந்து கண்களுக்கு தெரியாத வண்ணம் அசை போட்டு அந்த பயிர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடும். ஆவிக்குரிய நிலையில கண்களுக்கு புலப்படாத வகைகள் தேவனுக்கு பிரியமானவர்களே அமையக்கூடிய the secret sins, கண்களுக்கு புலப்படாத அந்தரங்க பாவங்கள் ஒரு மனிதனை அடித்து போட வல்லது. Pride, unbelief, பெருமை, நம்பிக்கையின்மை, இவையெல்லாம் இந்த அழிவுக்கு ஒத்த ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலையில் காணப்படக்கூடியவைகள். Consuming locusts, இது பட்சித்து போடும் வெட்டுக்கிளிகள். பயிர்களை முளையிலேயே குருத்து அளவிலேயே அவைகளை பட்சித்து துண்டித்து போட்டுவிடும். 2வது ஸ்டேஜில் உள்ளது. என்ன அது செய்யும்? மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவருடைய இருக்கக்கூடிய மன சமாதானத்தை, it will take away the peace, joy, the spiritual vitality. எப்படி செய்யும் அது? It is called the sin of disconnection. தேவனோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவை துண்டிக்கக்கூடியது அது. தேவனோடு மனிதன் கொண்டிருக்கக்கூடிய உறவின் நிமித்தமாக அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை புறம்பாக்கி போடக்கூடிய ஒன்று. தேவனோடு வைத்திருக்கக்கூடிய அந்த தொடர்பின் நிமித்தமாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நோக்கத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அந்த நோக்கத்தை அவன் துண்டித்து போடக்கூடிய நிலையில் அவனை பாதிக்கக்கூடிய ஒரு அனுபவம். 3வதாக the crawling locusts, முழுமையடைந்த வெட்டுக்கிளிக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு பருவம். இது சிறிய அளவில் செயல்பட்டாலும் பெரிய பாதிப்பை ஒரு மனுஷனுக்கு கொண்டு வரும். How sin enters in a very tiny way. As a dart, sin would enter in your life, but it will damage to the maximum end. The crawling locust, முழுமை அடைந்து இருக்கக்கூடிய அந்த வெட்டுக்கிளிக்கு முன்பாக உள்ள அந்த பருவம் என்ன செய்யுமா? எப்படியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் நுழையும் போது அது ரொம்ப சின்னதா இருக்கும், but it will cause a great damage to his eternal life. It represents the ongoing consequences.
என்ன செய்யும்? ஒரு புள்ளியை போன்று ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அது நுழைந்து பாவம் அவன் வளர வளர அந்த வளர்ச்சி கேட்ட நிலையில் அதுவும் வளர்ந்து அவன் எந்த நோக்கத்திற்காக அவன் தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து சென்று கொண்டிருக்கின்றாரோ அந்த நோக்கத்தை தடுத்து போடும் வண்ணமாக the crawling locust என்ன செய்யுமா? செயல்படும். மூன்றாவது வகை. நான்காவது வகை swarming locusts. It refers to large visible locusts. பெரிய அளவில் முழு வளர்ச்சி பெற்ற ஒரு வெட்டுக்கிளி பெரிய அளவில் பவுஞ்சி பவுஞ்சாக என்ன ஆவிக்குரிய நிலையில் அது நம்மை தாக்கும்? சடன் ஓவர்வெல்மிங் லாஸ் தட் வுட் காஸ். சடுதியாய் அது என்ன செய்யும்? விழும். That will cause the spiritual decline that comes to a person without any warning. எந்த எச்சரிப்பும் இன்றி நினையாத வேலையில தப்பித்துக் கொள்ள முடியாத நிலையில பவுஞ்சு பவுஞ்சாக வந்து என்ன செய்யும்? அமுக்கி போடும். ஆவிக்குரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெற்றிகளுடைய வாழ்க்கையில் அது கடந்து செல்லக்கூடிய பருவங்கள் 4. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த இயற்கையில் வழியாக நாம் கடந்து செல்லக்கூடிய அந்த பருவங்களும் 4. எந்த நிலையில ஒரு மனிதனை வீழ்த்த முடியுமோ அந்த நிலையில் தன்னுடைய அந்த 4 நிலை பருவங்களில் ஏதாவது ஒரு நிலையில் ஒரு மனிதனை தாக்கி அவனை என்ன செய்யும்? தேவனுடைய சமூகத்திலிருந்து பிரித்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய வண்ணமாக அவனை அடித்து போடும். யார் இந்த வெட்டுக்கிளிகளை அனுப்பியது? தேவன். 25வது வசனத்துல யோவேலின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் என்ன சொல்றார்? நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும். It was sent by God himself. அவருடைய பாவங்கள் நிமித்தமாக அவர்கள் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த பாடங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளை அனுப்பின அந்த தேவன் இப்பொழுது அவர்களிடத்தில் பேசுகின்றார். யோவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களில் அவர்களுக்கு என்ன நடைபெறும் என்பதை அவர்களுக்கு எச்சரிப்பாக கொடுத்த அந்த தேவன் அவர் எதையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அனுமதித்தாரோ பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளைகளை அனுப்பி அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்த அந்த நிலைகளை எல்லாம் அவர்கள் கடந்து வரும் பொழுது இங்கு தேவன் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல மறுபடியும் யோவேலை கொண்டு அவர் பேசுகின்றார். என்ன பேசுகின்றார்? நான் இப்பொழுது after having passed through all the stages of decline, விழுந்து போகக்கூடிய நிலையில நீங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் நான் கவனித்திருக்கின்றேன். இப்பொழுது after having learned என்ன பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசித்து அந்த அழிவுகளை உங்கள் நிமித்தமாக நான் அனுமதித்தேனோ அவைகளை நீங்கள் கடந்து வந்த பாதையில் அவைகளை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள் என்ற நிலையில இப்பொழுது தேவன் என்ன செய்கின்றார்? அவர்களிடத்தில் யோவேலிடத்துல பேசுகின்றார் மறுபடியுமாக. Now I will restore you back unto me. எல்லாவற்றையும் கடந்து வந்த நீங்கள்
வழியாக கடந்து வந்த நீங்கள், அழிவை சந்தித்துக் கொண்டிருந்த நீங்கள், அப்படியே நான் உங்களை உற்ற போறதில்லை. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இங்கு தேவன் பேசுகின்றார். I will restore you. I will restore you back unto me. மறுபடியும் நான் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளப் போகின்றேன். நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றதினால், பாடங்களை உங்களுக்கு கொடுப்பதற்காகவே இந்த அழிவை நான் உங்களிடத்தில் அனுமதித்த தேவன், நீங்கள் அதை கற்றுக்கொண்ட நிலையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருத்தத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில இப்பொழுது நான் என்ன செய்கின்ற, உங்களை மறுபடியும் என்னுடைய சமூகத்தண்டையில சேர்க்க இருக்கின்றேன். I'm going to get back. உங்கள் அனைவரையும் மறுபடியும் திரும்ப பெற வாஞ்சிக்கின்றேன். The God whom we serve is not a God of second chance. He is a God of supernatural. நாம் ஆராதிக்கக்கூடிய நம் தேவன் மற்றும் ஒரு தருணத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தேவன் மாத்திரமல்ல, எதையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையில் நமக்கு கொடுக்கக்கூடிய தேவன். When God speaks, restoration begins to flow where devastation once ruled. எங்கு பெரிய அழிவும் பாதிப்பும் ஏற்பட்டதோ அந்த இடங்களில் தேவன் தன்னுடைய குரலை உயர்த்தி பேசும் பொழுது, என்னென்ன நீ திரும்பி வா என்று அழைப்பை அவர் நமக்கு கொடுக்கும் பொழுது, நான் உங்களை என்னிடமாக திருப்புவேன் என்று தேவன் அழைக்கக்கூடிய அழைப்பு என்ன செய்யும்? நாம் கடந்து வந்த அந்த வேதனைகளின் பாதையை மாற்றும். நாம் கடந்து வந்த அந்த வேதனையுடைய இடங்களை மாற்றி போடும். அவைகளை தேவன் தன்னுடைய பிரசன்னத்தினால் நிரப்புவார். தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படும் அவைகள். மாற்றத்தை அவைகள் சந்திக்கும். வெட்டுக்கிளியினால் பட்சித்து போடப்பட்ட வருஷங்கள், நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் இழந்த நாட்கள், broken relationship that shattered our trust. தேவனோடு நாம் கொண்டிருந்த அந்த உறவை, தேவன் பால் நாம் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை சிதறித்து போன அந்த நாட்களை, தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய நல்ல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுவதற்காக தென்பட்ட நிலையில் வழி போன நாட்கள், the opportunities that were missed, தேவையற்ற காரியங்களுக்காக தேவையற்ற போராட்டத்தை சந்தித்த நாட்கள். இங்கு தேவன் மறுபடியும் பேசுறார். I shall restore you. இவை அனைத்தையும் நீங்க கடந்து வந்தீங்க. Now I want to restore you. I want to get you all back to me. God says, I shall restore you என்றால் எபிரேய பதத்தில் அதற்கு என்ன ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றார்கள் என்றால் ரீபே. நான் உங்களுக்கு திரும்ப உங்களை நான் பெறுவேன். நீங்கள் இழந்த அனைத்தையும் என்ன செய்வீர்கள்? திரும்ப பெறுவீர்கள். I will repay. ரீபே என்று சொல்லக்கூடிய அந்த எபிரேய பதத்திற்கு என்ன அர்த்தத்தை சொல்லுகின்றார்கள் என்றால் டு கம்ப்ளீட், டு மேக் ஹோல், டு ரெஸ்டோர் எனிதிங் வித் இன்ட்ரெஸ்ட்.
நான் திரும்பி தருவேன் என்றால் அவற்றை நான் உங்களுக்கு முழுமையாக தருவேன். நான் திரும்பி தருவேன் என்றால் அவற்றை உங்களுக்கு சம்பூரணமாக தருவேன். நான் திரும்பி தருவேன் என்றால் அந்த இழப்பிற்கு ஈடாக நீங்கள் என்ன லாபத்தை ஈட்டிருப்பீர்களோ அந்த இழப்பீடோடு நான் உங்களுக்கு என்ன செய்வேன், அவற்றை தருவேன். He does not give back. He gives more than what you lost. அவர் சும்மா திருப்பி தருவதல்ல. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அவர் கொடுக்கும் பொழுது அதற்கு அதிகமாக நமக்கு கொடுப்பார். Whatever you have lost, He will give you better than what you have lost. எதையெல்லாம் நீ இழந்தாயோ அவற்றிற்கு ஏற்ற முறையில் அல்ல, அவற்றிற்கு அதிகமான நிலையில் நான் உங்களை என் அண்டை சேர்த்துக் கொள்வேன் என்ற வாக்குத்தத்தத்தில் ஒரு முக்கியமான ஒன்றை அவர் வைத்திருக்கின்றார். He says, I will get back to you. I will restore you whatever you had in your life. நீ கடந்து வந்த பாதையில் இதையெல்லாம் இழந்தேன் என்று நீ உன்னுடைய மனதில் குபிரிக் கொண்டிருக்கின்றாயோ அவை அனைத்தையும் நான் உனக்கு தருவேன், சம்பூர்ணமாய் தருவேன், முழுமையாக தருவேன், நீ இழந்ததற்கு மேலாக தருவேன். வேதத்தின் பகுதி இன்னொன்னு சொல்லுது. இந்த வேதத்தின் பகுதியில் நான் இதெல்லாம் தருவேன்னு சொல்லிட்டு ஒரு மஸ்ட போடுறாரு அங்க. இஃப் யூ திங்க் யூ மஸ்ட் பி ரெஸ்டோர்ட் பேக் டு மீ, யூ மஸ்ட். அந்த மஸ்ட் எதை குறிக்கின்றது? அந்த மஸ்ட் எது? ரெஸ்டோரேஷன் comes only after repentance. Restoration follows only after repentance. I shall repay என்று தேவன் சொல்லும் அந்த வார்த்தைக்கு முன்பாக, I will restore you என்று சொல்லக்கூடிய தேவனுடைய அழைப்பிற்கு முன்பதாக, before the restoration, before the repayment, there is something else. It would be possible only if that is done. These two will come to you. Repaying சரி, ரெஸ்டோரேஷனும் சரி, திருப்பி தருவேன் என்று சொன்னதும் சரி, முழுமையாக நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்னதும் சரி, எதற்கு பிறகாக வருகின்றது என்றால் it comes only after your repentance. It is possible only when you repent yourself. Only when you come unto Him. அவரிடமாக நீ சேரும் பொழுது, மனம் திரும்பி அவரிடமாக நீ சேரும் பொழுது, மனம் திரும்புதல் அல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பாவ மன்னிப்பின் அனுபவம் இல்லாமல் தேவனண்டை ஒருவனும் சேர முடியாது. பேசிக் எது? ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதல். மனம் திரும்புதல். இங்க தேவன் அந்த இஸ்ரவேல் புத்திரர்களை அழிக்கும் பொழுது அவர் பார்க்கின்றார், அவருடைய மனங்கள் திருந்தி இருக்கின்றதா, தேவனண்டை தாங்கள் வர வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் அந்த மாற்றத்தை பெற்றிருக்கின்றார்களா, தங்களுடைய பாவங்களுக்காக அவர் வருந்துகின்றார்களா என்பதை அவர் பார்த்தார். ஒருவன் தேவனண்டை சேர்க்கப்படும் பொழுது அவர் உங்களுக்கு இதையெல்லாம் பாராட்டுவேன் என்று சொன்னவைகள், ஒரு மனிதன் தேவனண்டை சேர்க்கப்படும் பொழுது அவர் நான் உங்களுக்கு இதையெல்லாம் தருவேன் என்ற எந்த நன்மையும் எப்பொழுது வரும் என்றால் அவன் தேவனுடைய திரு சமூகத்தில் தன்னுடைய பாவங்களுக்காக வருந்தி அந்த பாழ்வ வாழ்க்கையை விட்டு அவருடைய சமூகத்தில் அவன் வந்து சேரும் பொழுது, only upon the repentance, the restoration and the repayment can be possible. If you want God to restore you, restore your lost years,
if you want God to restore you back the lost years, you must give your current year, present living year unto him. இறந்து ஓட அந்த வருடங்களின் அனுபவங்களை நீங்கள் பெற வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்றால், தேவனுடைய சமூகத்தில் கேட்பீர்கள் என்றால், இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? நீ வாழக்கூடிய இந்த வருஷத்தை, நீ வாழக்கூடிய இந்த பிரசன்ட் லைஃப் அவருக்கு என்ன செய்யணும்? நீ கொடுக்கணும். In order to get the lost years, you must submit your current year unto him. நீ வாழக்கூடிய இந்த வருஷத்தை நீ அவருக்கு என்ன செய்யணும்? எப்படியெல்லாம் அவருக்கு பிரியமாக வாழ்வேன் என்று நீ அவருடைய பாதத்தில் நீ உன்னை ஒப்படைத்து பேசுகின்றாரோ அந்த வருஷத்தை நீ அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது நீ இழந்த பழைய வருஷத்தை உனக்கு அவர் கொடுப்பார். இந்த பழைய வருடங்களில் நீ 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 இழந்த எல்லாவற்றையும் அவற்றோடு கொடுப்பார், பூரணமாக கொடுப்பார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, restoration that God is promising is not just external. திரும்ப தருவேன் என்று தேவன் சொல்லக்கூடிய அந்த திரும்ப தருதல் என்பது நாம் இப்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நன்மைகளை அல்ல, அது மாத்திரமல்ல. The restoration that God promises here is not just external. Our possession, our opportunities, and our relationship. தேவன் நமக்கு பாராட்டக்கூடிய அந்த ரெஸ்டோரேஷன், திரும்பி தரல் என்பது நாம் அவரை நாடி செல்லும் நாம் இழந்த உடைமைகள், சொத்துகளுக்கு மாத்திரமல்ல, அவற்றை மாத்திரம் திரும்ப பெறுவதற்காக அல்ல, நாம் இழந்த நல்ல தருணங்கள், வாய்ப்புகளை அவர் திரும்பி தருவார் என்பதற்காக மாத்திரமல்ல, நாம் அவரோடு கொண்டிருந்த அந்த உறவு மறுபடியும் புதுப்பிக்கப்படும் என்பதற்காக மாத்திரமும் அல்ல. The deep restoration is internal joy. ஆழமான தேவனுடைய சமூகத்தில் நீ சென்றடைகின்றார் என்பதற்கான ஒரு நிலை என்னவென்றால் giving yourself. The deep restoration is internal joy. உள்ளார்ந்த மகிழ்ச்சி. எக்ஸ்டர்னலா உன்னை இழந்ததெல்லாம் கொடுப்பேன் என்று சொன்னவர் அதை கொடுப்பார். அதற்காக மாத்திரமல்ல, தேவன் அல்லது பரலோகம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அந்த ரெஸ்டோரேஷன் எதை உங்களுக்கும் எனக்கும் தருவேன் என்று வாக்குரைக்கிறார் என்றால், உன்னில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அந்த மகிழ்ச்சி. ஆதியில் ஏதேனில் நம் பிதாக்கள் இழந்த அந்த மனமகிழ்ச்சி, நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக கொள்ளை பொருளாக சத்ருவாகிய சாத்தான் நம்மிடத்திலிருந்து பறித்துக் கொண்ட அந்த மகிழ்ச்சி, the joy. அந்த மகிழ்ச்சியில என்ன இருந்துச்சு? ஒரிஜினல் இன்னசென்ஸ் இருந்துச்சு, டைரக்ட் ஃபெலோஷிப் வித் தி லார்ட் இருந்துச்சு. அந்த மகிழ்ச்சியில என்ன இருந்துச்சு? there was a the status of immortality. பாவத்துக்கு முன் என்ன மனமகிழ்ச்சி அந்த மனுக்குலத்துக்கு இருந்துச்சோ அந்த மனமகிழ்ச்சி, ஒரிஜினல் இன்னசென்ஸ். that means தீங்கின்மை, பாவமற்ற நிலை, டைரக்ட் ஃபெலோஷிப், தேவனோடு கூடிய நேர்முக தொடர்பு, இம்மார்டலிட்டி, நித்திய ஜீவன், அத்தாரிட்டி ஓவர் கிரியேஷன், ஆளுமை, இவற்றினால் உண்டான மகிழ்ச்சி. எதை திருப்பி தரேன்னு சொல்றாரு? நீ இப்ப எதிர்பார்க்கக்கூடிய உலகப்பரமான காரியங்களை எல்லாம் நீ இழந்த அந்த காரியங்களை மாத்திரமல்ல,
He is promising us when he says that I am going to restore you back unto me என்றால் என்ன? இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? நாம் இழந்த மகிழ்ச்சியை, பாவத்தின் நிமித்தமாக நாம் இழந்த மகிழ்ச்சியை, பாவமின்மை என்று சொல்லக்கூடிய நிலையை, தேவனோடு நாம் வைத்திருந்த, பாவத்திற்கு முன்பதாக மனுக்குலம் வைத்திருந்த, ஆதாம் வைத்திருந்த அந்த பரிசுத்த நிலை, நித்திய ஜீவன், ஆளுமை, இவற்றினால் உண்டாகக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? அதான் இன்டர்னல் ஜாய். எக்ஸ்டர்னலா அவர் கொடுக்கிறது இந்த உலகத்துக்கு அடுத்தது. இன்றைக்கு இந்த கிறிஸ்துவ உலகம் அந்த எக்ஸ்டர்னலா கொடுக்கக்கூடிய அந்த அந்த ரெஸ்டோரேஷன் தான் விரும்பி அவர் பின்பாக போகும்படியாக தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். பட் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருடைய பாதத்தில் கிடைக்க வேண்டும் என்று தேவன் பாராட்டக்கூடிய அந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சி எங்க இருக்குது? ஆதியிலே ஏதேனில் நம்முடைய ஆதி முற்பிதாக்கள் இழந்த மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியில் காணப்படக்கூடிய ஒரிஜினல் இன்னசென்ஸ், டைரக்ட் ஃபெலோஷிப், இம்மார்டாலிட்டி, அத்தாரிட்டி ஓவர் தி கிரியேஷன், அந்த மகிழ்ச்சியை தருவேன் என்று அவர் நம்மை அழைக்கின்றார். The deep restoration is all about internal joy, உள்ளார்ந்த மகிழ்வு. உலக பிரகாரமாக நாம் இழந்தவற்றை பெறுவதல்ல. It is not the joy that God wants to give us. அதற்காக உங்களையும் மன்னியும் தேவன் அழைக்கல. அதை விட பெருசு பாவமற்ற வாழ்க்கை, நாம் இழந்த பாவமற்ற வாழ்க்கை, தேவனோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய நேரடி தொடர்பு, இழந்த நேரடி தொடர்பு, மரணமில்லாத வாழ்வு, தேவனுடைய தூய அன்பை ருசித்து பார்க்கக்கூடிய மேலான அன்பு. This is supposed to be the real sense of restoration. திரும்பி பெறல் என்று சொல்லக்கூடிய பரலோகம் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் பேசக்கூடிய அந்த ரெஸ்டோரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் ஆதியில் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை நான் உங்களுக்கு தரேன், அதை உங்களுக்கு தரேன். இந்த இன்டர்னல் ஜாயை கொடுப்பதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். தேவனுடைய வலது வருஷத்தில் அமர்வதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியில் அவதரித்தார். அவர் வந்த நிலை எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு தூரத்திற்கு கீழான நிலையில் தாழ்மையின் அந்த அந்த சிந்தையை தன்னுடைய மனதில் ஏற்றியவராக அவர் வந்தார் என்பதை எல்லோரும் அறிவோம். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயாவின் புத்தகம் 53வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, ஜீவனுள்ளோர் தேசத்தில் இருந்து அவர் அறுப்புண்டு போனார். ஜீவனுள்ள தேசத்தில் இருந்து அவர் அறுப்புண்டு போனார். எந்த ஜீவனுள்ள தேசத்திற்கு அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தாரோ அந்த நிலையில் இருந்தும் அவர் அறுப்புண்டு போனார். He was cut off from the land of living. கத்ரோ என்றால், அடுத்தது ஏசாயா சொல்றார், கத்ரோ என்றால் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஏன்? இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ஆதியில் இழந்த அந்த சந்தோஷத்தை பெறுவதற்காக, அந்த நித்திய மகிழ்ச்சியை பெறுவதற்காக, உள்ளார்ந்த மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காக, ஆதியில் ஏதேனில் இழந்த மகிழ்ச்சியை நாம் திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக. தேவனுக்கு பிரியமானவர்களே, money can be restored. Property can also be restored. The lost relationships can also be restored. Can the lost year be restored?
நாம் இழந்த பணத்தை நாம் பெற்றுவிடலாம். நாம் இழந்த சொத்து சுகங்களை நாம் பெற்று மறுபடியும் திரும்ப பெறலாம். நம்முடைய உறவுகளை நாம் திரும்ப பெறலாம். ஆனால் நாம் இழந்த அந்த வருஷங்களை நாம் திரும்ப பெற முடியுமா? தேவனுக்கு பிரியமானவர்களே, the year, the time that we lost cannot be restored. நாம் இழந்த காலம் திரும்ப பெற இயலாதது ஒன்று. Time flies and it does not return. Years pass and we will never get it back. காலம் பறந்து போயிடும், வருடங்கள் கடந்து போயிடும், அவைகள் திரும்ப பெற முடியாதவைகளாக போய்விடும். அவைகளை திரும்ப பெற முடியாது. ஆனால் இங்கு தேவன் எதை வாக்குரைக்கின்றார்? Yet God promises the impossible. எதை நம்மால் திரும்ப பெற முடியாது என்று நாம் பிராக்டிக்கலா யோசிக்கின்றோமோ அதை தேவன் என்ன செய்றாரு? நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். Whatever is impossible, God promises that I will restore you. I will restore you. I will restore the years that the locusts have eaten. வெட்டுக்கிளிகள் பட்சித்துப்பட்ட வருடங்களை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். How can God restore the lost years? இழந்த வருடங்களை எப்படி அவர் நமக்கு தர முடியும்? இழந்து போன 2024 ஆண்டு மறுபடியும் வர முடியாது. It can never come into existence. வர முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? I will restore you back the years. What is he going to tell? What is he trying to tell us? இழந்த காலம் மறுபடியும் வருவதில்லை. Once it passes, it passed forever. It cannot be reverted back. அப்படி என்றால் இழந்த வருடத்தை தேவன் எவ்வாறு நமக்கு திரும்ப தருகின்றார்? தேவன் முடியாததை சொல்றவர் அல்ல. இந்த உலகம் நீங்களும் நானும் முடியாது என்று வைத்திருக்கக்கூடிய ஒன்றை அவர் திரும்ப கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். God restores last years by bringing a long-term gain from short-term loss. நாம் இழந்த குறைவான நாட்களுக்கு, நாம் இழந்த குறைவான வருடங்களுக்கு பதிலாக நீண்ட கால வாழ்க்கை ஆதாயத்தை தேவன் நமக்கு என்ன செய்றாரா? தருகிறார். Whatever you have lost is going to give us back. அதில் ஒன்றுதான் இந்த வருடம், இந்த நாட்கள், time. He says that I'm going to give you back. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த நாட்களை வருஷத்தை இருக்கிற பிரகாரம், if you have lost a year of experience, a year of blessings, அந்த வருஷத்தை ஆசீர்வாதங்களோடு அந்த வருஷத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த வருஷத்தை வருஷமாக அல்ல, I will multiply it. குறுகிய கால ஒரு வருஷத்தை நீங்கள் எனக்காக அல்லது நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் எனக்காக நிற்கும்படியாக நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால் அந்த வருஷத்தை நினைச்சிட்டு நீட்டித்து நீண்ட கால வாழ்வாக நான் உங்களுக்கு அதை திருப்பி தருவேன். 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, தேவனுடைய பார்வையில் ஒரு வருடம் 1000 வருடங்களுக்கோ 1000 வருடம் ஒரு நாளுக்கும்.
தேவனுக்கு பிரியமானவர்களே, 1000 வருடங்களுக்கு ஒரு வருடம், ஒரு வருடம் 1000 வருடமாக. Who can only do that? It's the Lord of possible, the Lord of possibility. தேவனுடைய ஆயுள் நாட்கள் மிகவும் சொற்பமானது. சங்கீதக்காரன் சொல்றான், 70 வருஷம் பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். இந்த 70 80 அந்த நீண்டகால வாழ்விற்கு, அந்த இட்டர்னல் லைஃப், வாட் we are promised by God is not going to be in comparison with anything. 70 80 வருடங்கள் என்பது நாம் வாழக்கூடிய நீண்டகால அந்த நித்திய வாழ்க்கைக்கு ஒன்றுமில்லாதது. நாம் இந்த சொற்ப ஆயுள் நாட்களில் அவருக்காக, அவருடைய சத்தியத்திற்காக ஸ்திரமாக நிற்கும் பொழுது, the locust years அவருக்காக கடந்து செல்லப்படும் பொழுது, அவர் நமக்காக, அவரோடு நாம் வாழக்கூடிய நீண்ட வாழ்க்கையை தருகிறார். You may say that you have lost a year. He says, I'm going to give the years, 1000 years to live with me in the heavenly sphere. பரத்தில் நீ என்னோடு வாழும்படியாக நீ இழந்த அந்த ஒரு வருஷத்தை நான் என்ன செய்வேன், 1000 வருஷமாக மாற்றி உன்னோடு அல்லது என்னோடு நீ வாழ்வதற்கு அந்த ஆளுகையை நான் என்ன செய்ய போறேன், உனக்காக செய்ய போகின்றேன். 1000 years of God's ruling. 1000 வருட அரசாட்சி. இந்த 1000 வருட அரசாட்சி என்பது தேவனுக்கு பிரியமானது. தேவனோடு கூட நாம் அவரோடு கூட கழிக்கக்கூடிய பாக்கியமான நாட்கள். வெட்டுக்கிளி பட்சித்த வருஷத்தை நான் 1000 வருடமாக தேவனோடு நாம் ஆளுகை செய்யும் வருடமாக நான் என்ன செய்வேன், மாற்றி விடுவேன் என்று சொல்லுகின்றார். The external restorations, யோவேல் 2:26 சொல்றார், நீங்கள் பரிபூர்ணமாக பெறுவீர்கள். If you want the external blessings, I will give that also. என்ன blessings இந்த உலக பிரகாரமாக உங்களுக்கு எனக்கும் தேவன் தருவேன் என்று சொல்லுகின்றார். When he restores you and me unto him, the external blessings. யோவேல் 2:26 சொல்லுது, நீங்கள் பரிபூர்ணமாய் சாப்பிட்டு நீங்கள் திருப்தி அடைந்து தேவனை என்ன செய்வீர்கள், துதிப்பீர்கள். எக்ஸ்டர்னல் பிளெஸிங்ஸ், எக்ஸ்டர்னல் ரெஸ்டோரேஷன்ல ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். When he restores us back to him, தேவனுக்கு பிரியமானவர்களே, தானியங்கள் நிரம்பும், ஆலைகளில் எண்ணெய்கள் வழிந்தோடும். When God starts blessing us, it will be in abundance. He does not just restore you only with abundance. He restores you with the interest. உனக்கு என்னவெல்லாம் அதனால் கிடைக்கும் என்று நீ எதிர்பார்த்து நிற்கிறாயோ அவற்றோடு கூட என்ன செய்வேன், the external restorationல அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு கொடுப்பேன். வெளி தோற்றத்திற்கு நீங்கள் தாங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு தருவேன், பூரணமாக தருவேன். இன்டர்னல் ரெஸ்டோரேஷன், அந்த உள்ளார்ந்த ஆசீர்வாதம் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய சமூகத்தில் தேவையானது. Only that restoration is needed for you and me. Internal restoration, உள்ளார்ந்த ஆசீர்வாதம். He restores us all our lost years by bringing long-term gain from short-term loss. குறைந்த அளவில் நாம் இழப்பாக கொடுத்த அந்த வருஷங்களை நீண்ட வருடங்களாக நான் உங்களுக்கு தருவேன். அந்த நீண்ட வருடங்களில் நீங்க பரலோகத்தில் இருப்பீங்க.
அந்த நீண்ட வருஷத்துல நீங்க என்ன செய்வீங்க? என்னோடு இருப்பீர்கள். எவ்வளவு நாட்கள் இருப்பீர்கள்? 1000 years. 1000 வருஷ அரசாட்சியில நீங்களும் நானும் காணப்படுவோம். பிறகு அவரோடு அவர் படைக்கக்கூடிய புதிய வானம் புதிய பூமி இருக்கு இல்லையா? நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த் to live eternally. முதல் 1000 வருஷ அரசாட்சியில நாம் இழந்த வருஷங்களை அவர் என்ன செய்யற? ஆசீர்வதித்து அங்க நம்ம கொண்டு போறாரு. நாம் இழந்த வருஷங்களுக்காக அவர் என்ன செய்யறாரு? அந்த 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு நம்ம எல்லாரையும் இங்கே கூட்டு வந்து புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படித்து அவர் என்ன சொன்னாரு? நீங்கள் இனிமேல் என்னோடு உங்களுடைய ஆயுள் நித்தியமாக, உங்களுடைய ஆயுள் எப்பொழுது எப்படி ஆக போகின்றது? நித்தியமாக வாழக்கூடிய ஆயுளாக மாற்றப்பட போகின்றது. இழந்த அற்ப நாட்களுக்காக அவர் நித்திய நாட்களை உங்களுக்கும் எனக்கும் பாராட்டுகின்றார். ஏசாயாவின் புத்தகம் 35 வசனம் சொல்றது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். What you have lost year, the years that have been lost year, நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாக திரும்பி ஆனந்த களிப்புடன், the joy what you have lost in Eden, அந்த சீயோனில் நீங்கள் இழந்த அந்த மகிழ்ச்சியை ஆனந்த களிப்பாக நீங்கள் மாற்றப்பெற்று சீயோனில் என்ன செய்வீங்க? ஏதேனில் இழந்த அந்த அந்த பாக்கியத்தை சீயோனில் நீங்கள் பெறுவீர்கள். நித்திய மகிழ்ச்சி, இட்டர்னல் ஜாய் அவருடைய தலைகள் மேல் இருக்கும். ஏசாயா சொல்றார், சந்தோஷம் அவர்களுக்கு இருக்கும், மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சியா இருக்கும். இட்டர்னல் ஜாய். அநித்தியமான இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அவற்றை நித்தியத்திற்குள்ளாக உங்களை அழைத்து சென்று உங்களுக்கு அந்த நித்திய ஆனந்த பாக்கியத்தை உங்களுக்கு நான் பாராட்டுவேன். சங்கீதக்காரன் சொல்றான் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். என்ன செய்வாராம்? if you have lost the years, if you have lost your opportunities, if you have lost relationship in his name, the psalmist is saying that you will receive the path of life. ஜீவ மார்க்கத்தை பெறுவீர்கள். நீங்கள் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த நித்தியத்திற்காக நீங்கள் செல்ல வேண்டிய அந்த மார்க்கம், அந்த பாதையை நீங்கள் என்ன செய்வீங்க? பெறுவீர்கள். உம்முடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம் இருக்கும். உம்முடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தமும் தேவனுடைய சமூகத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அந்த ஆனந்தம் என்பது எப்படி இருக்குமா? நித்தியமாக இருக்கும். அந்த ஆனந்தம் என்பது எப்படி இருக்கும்? பரிபூர்ணமாக இருக்கும். The joy will be eternal. The joy will be with this fullness. ஏதேனின் பாவத்தின் நிமித்தம் எழுந்த அந்த நித்திய மகிழ்ச்சி ஏசாயா கூறுகின்றான். நித்திய பேரின்பம் சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். the last years வெட்டுக்கிளியினால் பட்சித்து போடப்பட்ட அந்த வருஷங்களுக்கு பதிலாக ஏசாயா சொல்றான் நித்திய மகிழ்ச்சிங்கிறான். after having been restored unto God, சங்கீதக்காரன் சொல்றான் நித்திய பேரின்பம். இந்த மகிழ்ச்சியும் பேரின்பமும் ஏதேனில் நாம் இழந்த ஒன்று, அதை தருவேன். eternal life, eternal joy, fullness of joy. God restores our lost years by bringing long-term gain for the short-term loss. குறுகிய நாட்களில்
அநித்தியமான இந்த உலகத்தில் சொற்பமான நாட்களை தேவனுக்காக நீங்கள் இழப்பீர்கள் என்றால், He is going to put you and me in the long-term gain. தேவனோடு நாம் நித்தியமாக வாழக்கூடிய வருடங்களுக்கு அவர் நம்மை அங்க என்ன செய்யறாரு? பொருத்துகின்றார். பட்சித்து போற்றப்பட்ட வருஷங்களை நித்திய பேரின்பத்தோடு, நித்திய மகிழ்ச்சியோடு நாம் வாழ்வதற்கு எக்ஸ்டர்னலாகவும் நம்ம என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். is blessing us with the externally what you want him to do. வெளிப்படையாக எல்லாரும் பார்க்க ஒண்ணுமாக நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த ஆசீர்வாதத்தையும் அவர் பாராட்டுகின்றார். எக்ஸ்டர்னல் ரெஸ்டோரேஷன்ல பூரணமாக நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய களங்கள் தானியத்தால் நிரம்பும். உங்களுடைய அந்த ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்து ஓடும். எக்ஸ்டர்னலி இஃப் எவ்ரிபடி லுக்ஸ் அட் யூ, they will recognize the blessings of God upon you. ஆனால் அதுவற்றை எல்லாவற்றுக்கும் மேலாக நீ இழந்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த வருஷங்களை அவர் நித்தியத்திற்குள்ளாக என்ன செய்யறாரு? வைக்கின்றார். எதை இழந்தோம் என்று நினைக்கின்றோமோ அதை பரிபூர்ணமாக நித்தியமாக ஒரு வருஷம் 2 வருஷம் என்றது 70 வருஷம் 80 வருஷம்ன்றது அந்த கம்பேரிங் வித் தி இட்டர்னல் லைஃப், இட் இஸ் so meager. அதைத்தான் அந்த ஷார்ட் டேர்ம் லாஸ் லாங் டேர்ம் கெயினாக அவர் மாற்றி தருகின்றார். நித்தியத்திற்குள்ளாக அதை வைத்து பார்க்கின்றார். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும். அவருக்காக எதை இழந்தோம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அதை பரிபூர்ணப்படுத்துகின்றார். அநேக நேரங்களில் நாம் கடந்து வந்த பாதையில் இத்தனை வருஷம் நான் இழந்து நிற்கிறேனே, இத்தனை வருஷம் எனக்கு போயிடுச்சு, இத்தனை வருஷம் தேவன் என்னை பாராமுகமாக வைத்து விட்டாரே, இத்தனை வருஷங்கள் படக்கூடிய பாடுகள் இன்னும் நிற்கவில்லையே நினைப்பீர்கள் என்றால், ஒரு வருஷத்தையே தேவன் 1000 வருஷங்களாக மாற்றக்கூடியவர். நீங்கள் கடந்து செல்லக்கூடிய கடினமான வருஷங்களை நித்தியத்திற்கு இணையாக வைத்து உங்களை அவர் அழைக்கின்றார். I will restore you back to that blessings what Adam lost. அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று தேவன் அழைக்கின்றார். அப்பேற்பட்ட பாக்கியமான இந்த ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்படைப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமும் நாளும் மகிழ்ப்படுவதாக. இந்த நாளில் தேவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் தியானித்த வேத பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் தேவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கு நீர் எங்களை மறுபடியுமாக எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மன்னித்து ஏற்று எங்களை அழைக்கின்றீர் என்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் இந்த உலகத்தில் வருஷங்களை நாங்கள் இழந்தாலும் அந்த வருஷங்கள் இந்த உலக பிரகாரமாக எங்களுக்கு கொடுக்கப்பட முடியாது என்று இந்த உலகத்தினுடைய காரியங்களை எங்களுக்கு சொன்னாலும், நீர் நாங்கள் இழந்த வருஷங்களை பரத்திலும் உம்முடைய அனாதியான அந்த திட்டத்தின் வழியாக நாங்கள் பெறப்போகின்ற நித்திய ஜீவனிலும் நீர் வைத்திருக்கின்றீர் என்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம். அந்த நித்திய ஜீவனுக்கும் தேவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் உமக்காக பிழைக்கவும் தேவரே, எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையை சார்ந்து இருக்கவும் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு இறக்க பாராட்டியிருந்தோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, விரும்பியாக்குகிறோம். அந்த நித்தியானந்த ராஜ்யத்தில் நாங்கள் அனைவரும் உமோடு முகமுகமாக உமோடு யுகமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு இரக்கத்தை பாராட்டியிருந்தோம். ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த அனந்த பாக்கியமான நம்பிக்கையை நீர் என்ன செய்யும் கொடுத்தரல சுவாமி. கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இதனால் இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.